ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ப்ரெட் வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5-6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், அதையும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 வெள்ளை பூண்டு, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி அந்த ப்ரெட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சோம்பு, உப்பு, அப்புறமா லைட்டாக பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டுங்கிறனால சீக்கிரமாக பெனஞ்சிடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு பெனஞ்சு எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பெனஞ்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக அரிசி பொடி இருக்குல்ல, பச்சை அரிசி பொடி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போடும்போது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா பக்கோடா தான் பண்ண போகிறோம். ப்ரெட் பக்கோடா. இப்போ நம்ம சும்மா கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தால் ப்ரெட் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் ஹோம்மேட் சாஸ் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ சாஸு, இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸ் கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ப்ரெட் பக்கோடானே கண்டுபிடிக்க முடியாது. பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.